ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம் இன்றைக்கி இந்த ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 25th என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும், நம்ம ரோசனா கிட்ட கோன் அப்பா உண்மையை சொல்லு, என்கிட்ட எதுவும் மறைக்காத, எல்லா உண்மையும் சொல்லிடுன்னு சொல்லவும் அவங்களும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதாவது ரோஸும் கோனும் மலையிலேருந்து கீழே விழுந்ததும், அதுவும் இல்லாத இவங்க மோன் கிடையாது, மோன் மாதிரி நடிக்க வந்திருக்காங்க. அதுவும் வின் சொன்னதால தான் நடிக்க வந்திருக்காங்க. இவங்க நேம் ரோசானா. அவங்க அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக வின் கிட்டேருந்து பணம் வாங்கியிருக்கிறதால அந்த பணத்துக்காக இங்கே நடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்படி நடிக்கலைன்னா பணத்தை ரிட்டர்ன் கேட்டான் உடனே. அதனால தான் இந்த மாதிரி நடிக்க வந்தேன்னு சொல்லி கோன் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்ட உடனே அதுவும் இல்லாத மோன் எங்கன்னு கேட்டதுக்கு மோன் இறந்து போயிட்டா அந்த ஆக்சிடென்ட்லேயே, அவங்க அம்மா இறந்த 2-3 நாள்லேயே மோனும் இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே கோன் அப்பாவுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. அவர் ரொம்ப ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அது தானே அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அது இன்னமும் அதிகமாகிட்டு அவருக்கு மூச்சே விட முடியாது, அது திணறிக்கிட்டு இருந்தார். உடனே மயக்கம் போட்டு விழுந்திருந்தார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஓடி வந்து பார்க்குறாங்க என்ன ஆச்சுன்ட்டு. அவர் மயங்கி கிடக்கிறத பார்த்த உடனே டாக்டருக்கு கால் பண்ணன்னு சொல்கிறாங்க. கால் பண்ணி வர சொல்லவும் அர்ஜென்ட்டாக டாக்டர் நர்ஸ் எல்லாருமே அந்த ரூம்க்கு ஓடியாராங்க. வெளியே வேணும் யூயாங்க நின்றுட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கும் ஒன்றும் புரியல, எதுக்காக இப்படி ஓடிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் உள்ளே வந்த உடனே அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் கூட போட்டு பார்க்குறாங்க. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அதனால் உடனே ஐசியூக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுவும் டாக்டர் கோன் வரலையா, கோன் எங்கன்னு கேட்குறாரு. இப்போ இங்கே கோன் தான் இல்லைங்கிற மாதிரி தானே எல்லோரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் கோன் இல்லையே, அவனை தானே தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லவும் கோன் கண்டிப்பாக வந்தாகணும், ரொம்ப சீரியஸாக இருக்கார், அதனால் கோன் கண்டிப்பாக வந்தாகணுன்ட்டு டாக்டர் சொல்லிடுறாரா. கோன் அப்பா சீரியஸ் ஆனதில்லை, இந்த வின்க்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அது யாருக்கும் வெளியே தெரியாத காட்டிக்காத இருக்கான். இந்த விஷயத்த லாயர் நம்ம கோன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். அவன் யாருக்கும் தெரியாத இருக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல வீடு மட்டும் தனியாக எடுத்து தங்கியிருக்கான். அங்கே இந்த மாதிரி அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத போயிடுச்சு, அவர் இப்போ சீரியஸாக இருக்காருன்னு சொல்லவும், ஏன் எதனால் எப்படி ஆச்சுன்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி ரோஸ் எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லிட்டான்னு சொன்ன உடனே செம்ம கோவமாகுது. அவள் என்ன பைத்தியக்காரியா, எதுக்காக உண்மையை சொன்னான், நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தேன்ல, எதுக்காக உண்மையை சொன்னான், நீங்கள்லாம் இருந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அவளை தடுத்திருக்க வேண்டியதானே சொல்கிறதுக்கு. இல்லை, உங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி அவளை பற்றின டவுட் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு, அதை வச்சு தான் அவர் கேட்டிருக்காரு. நீயும் இப்போ இங்கே இல்லைல்ல, நீயும் வீடியோவில் நான் வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அதுலேயே அவருக்கு அதிகமாக டவுட் வந்துடாச்சு. அவர் ரோஸ்கிட்ட கம்பல் பண்ணி கேட்டிருக்காரு, நீ இப்போ உடனே என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியே ஆகணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதனால தான் அவங்களும் உண்மையை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொன்ன உடனே இப்போ யார் என்ன பண்ண முடியும், எதுக்காக இப்போ உண்மையை சொன்னால், அந்த உண்மையை சொன்னதால் இப்போ அவர் சீரியஸ் ஆகிட்டாரு, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு கோனுக்கான கோவமே அடங்கலை, செம்ம கோவமாக தான் இருக்கான். அதுக்கப்புறம் டாக்டர் வர சொல்லியிருந்தார் இல்லையா, கோனை எப்படியாவது நாங்கள் பார்த்தாவணும், கோனை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த விஷயத்தையும் லாயர் சொல்கிறான். இந்த மாதிரி டாக்டர் உன்னை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு, அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கிறதால உன்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஆகணுமா, கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லவும், சரி நான் எப்படியாவது வரேன், ஏதாவது பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கோன் அவனுடைய போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனை மீட் பண்ணுறான். அந்த போலீஸ் ஃப்ரெண்டுக்கு நம்ம கோனை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு, கோன் நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்குன்னு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன தாண்டா நடக்குது உங்கள் வீட்டில், என்ன தான் பிரச்சனை, உன்னை ஆள் வச்சு கொல்ற அளவுக்குலாம் நடந்துக்கிட்டு இருக்கே, என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு, நீ எதோ விட்டுக்கிட்டு இருக்கே, என்ன ஆச்சுங்கிறதுக்கு நான் தான் சொன்னேன்ல, இந்த வின் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு, சொத்துக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு நான் ஏற்கனவே சொன்னான்ல, அதுக்காக தான். சரி நீ எப்போ வீட்டுக்கு வருவ, எதுக்காக நீ இன்னமும் மறைஞ்சு இருந்துக்கிட்டே இருக்க, நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னவே எல்லாமே முடிஞ்சிருமே. இல்லைடா, இன்னமும் இந்த விஷயம் முடியல, இன்னமும் பெருசாக இருக்குது, இப்போதைக்கு எல்லா எவிடன்ஸும் கிடச்சிருச்சுல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் அவனை வெளியே வராத அளவுக்கு அவனை உள்ளே தூக்கி போடுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவன் வெளியே வந்தானா இன்னமும் பிரச்சனை அதிகமாகிடும். நம்ம சின்ன எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவன் அசால்ட்டாக வெளியே வந்துடுவான் பணத்தை கொடுத்துட்டு. ஆனால் அவன் இப்படி வெளியே வரக்கூடாது, அதனால தான் நான் இப்படி மறைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லாத இருக்குது, அவரை போய் பார்க்கணும். நான் மோன்கிட்டே விசாரிச்சேன்டா, மோனுக்கும்
இவன் ஏதோ பண்ணுறான்னு நல்லாவே தெரியுதுடா. மோனை கூட இவன் கொலை பண்ணிடுவான் நாட்டுக்கு. ரொம்ப மோசமானவனா இருக்கான் நாட்டுக்குடா அப்படிங்கிறதுக்கு. ஆமாம், அவன் மோனை கூட கொலை பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டான். அதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இன்னமும் உயிரோடு இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. எனக்கு நீ அப்பாவை பார்க்கறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த வாடி என்ன பண்ணுறான்னா, அந்த திருவிழா நடந்துச்சு இல்லையா, அந்த கோயிலுக்கு வந்துட்டு அங்கே ஒரு ஆள் கூட்டிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்துட்டு எனக்கு இங்கே உள்ள சிசிடிவி கேமராவில் செக் பண்ணணுன்னு சொல்லவும் அவரும் கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. ரெக்கார்ட் பண்ணுற ரூம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. அங்கே செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டிடெக்டிவ் இருக்கான் இல்லையா, அவன் தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் தான் ஒரு கேமராவில் நம்ம கோன் ஒரு காரில் ஏறுற மாதிரியும், இன்னொரு கேமராவில் நம்ம கோன் வந்து இன்னொரு கார்கிட்ட நின்றுட்டு இருந்தான் இல்லையா, அந்த வீடியோவும் ரெக்கார்ட் ஆகிருக்குமா. அப்போ காரில் ஏறினது வேற ஒரு ஆள், கோன் கிடையாது. அவன் வந்து இன்னொரு கார்கிட்ட மறைஞ்சு நின்றுட்டு இருந்திருக்கான். அதை இவ கண்டுபிடிச்சிட்றா. கண்டுபிடிச்ச உடனே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ஆகிடுது. ஆனால் கோவமாகவும் இருக்குது. இந்த கோன் அப்போ உயிரோட தான் இருக்கிறான், எங்கேயோ மறைஞ்சிருக்கான், வெளியே வராமல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வெளியே வருவாளா, அப்போ அங்கே கோன் கிராஸ் ஆகி போய்கிட்டு இருப்பாரு. அவரை இவ பார்த்துடுறா, பின்னோடைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறா. கோன் ஆட்டுக்கே கோன் மாதிரியே தெரியுதுன்ட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குவோம். பின்னாடியே கோனுடைய போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு வாடி மேலே இடிச்சிட்டு ஐயோ சாரிங்க வாடி திரும்பி பார்க்கவும், வாடி நீயா, பயந்தே போயிட்டேன், சாரிப்பா அப்படின்னு சொல்ல, ஏய் நீயா, இங்கே கோனை பார்த்தேன், கோன் இங்கே போகிறான் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு, எங்கே கோன் போகிறான், நீ என்ன இது பண்ணிக்கிட்ட உளறிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சுற்றி பார்த்துட்டு, கோன்லாம் இங்கே இல்லை, நீ எதுக்காக தேவையில்லாத உளறிக்கிட்டு இருக்க, அவனை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோமே, கிடைச்சாதான் நல்லா இருக்குமேன்ட்டு அவன் வேறு வழியில் பேசிக்கிட்டு இருப்பானா. நான் பொய் சொல்லலைப்பா, உண்மையை தான் சொல்கிறேன், உண்மையாலுமே கோன் இந்த சைடு போனான், நான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் தான் நீ வந்து என்னை இடிச்சிட்ட அப்படின்னு சொல்ல, சரி கோனாக இருந்தால் அவன் எதுக்கு மறைஞ்சு நிற்கணும், மறைஞ்சு வாழணுங்கிற அவசியம் அவனுக்கு என்னத்துக்கு, அவன் கோன் கிடையாது வேற ஒரு ஆள், நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு பேசுவானா. அப்போ கோனுடைய வாட்ச் அவன் பேக்கெட்டில் வச்சுருந்துருப்பான். அந்த பேக்கெட்டில் இருக்கிற வாட்ச் நல்லா இவ பார்த்துடுறா. அப்போ கோன் இருக்கிறது இவனுக்கு நல்லா தெரியும், ஏதோ ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஷாப்குள்ளே வந்துட்டு கோனை கூப்பிடவும், கோன் அங்கே தான் மறைஞ்சிக்கிட்டு இருந்திருக்காரு இவ்வளோ நேரம். வெளியே வந்தவொடனே, அப்பாடா நல்ல வேலை அவகிட்ட மாட்டிக்கல, தேங்க்ஸ்ப்பா அப்படின்ட்டு அந்த போலீஸ்காரனை அங்கேருந்து அனுப்பி விட்டுறான். இங்கே ஹாஸ்பிட்டலில் கோன் அப்பா வேற சீரியஸாக இருக்கார் இல்லையா, எல்லாரும் வெளியே உட்காந்துருக்காங்க. கோன் அம்மா, நம்ம யூயாங், அப்புறம் நம்ம ரோஸ் 3 பேருமே வெளியே உட்காந்துருக்காங்க. ரோஸ் மட்டும் தள்ளி உட்காந்துருக்காங்க, பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த சமயத்தில் இந்த வின் அங்கே வந்துடுறான். வந்துட்டு பக்கத்தில் உட்காருவானா, அவங்க டக்குன்னு எழுந்திரிச்சு போக பார்க்க, எங்கே போகிற, நான் எங்கே போகிறேன், உனக்கு என்னடா வந்துச்சு, என்னை விடுன்னு சொல்லிடுவாங்களா. அப்படியே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே வின்னும் அவங்கள பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் யூயாங்க வந்துட்டு, மோன் என்னாச்சு உனக்கு, நல்லா தானே இருக்கேன்னு பார்க்க, இல்லை அவங்க ஃபுல்லாகவே மயக்கத்தில் இருக்காங்க. உடனே கோன் அம்மாவும் போய் டாக்டரை கூப்பிட்டு வா உடனேன்னு சொல்லவும் அவங்கள திரும்ப அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரோஸும் கண் முழிச்சு பார்க்குறாங்க. நர்ஸும் பார்த்துட்டு, இப்போ நல்லா ஆயிட்டிங்களா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்க, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, சரியாக சாப்பிடல, கொஞ்சம் வீக்காக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் வெளியே போயிடுறாங்களா. இவங்க கொஞ்ச நேரம் படுத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால படுக்கவே முடியல, அங்கே இருக்கவே முடியல. உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வெளியே வந்தால் இந்த வின் வேற இவங்கள அப்படியே நோட்டை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, யாருக்கிட்ட பேசுகிறா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கானா. இவங்க டக்குன்னு ஃபோனை எடுத்து ஒரு டாக்ஸியை கூப்பிட்டுறாங்க. டாக்ஸியில் அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த வின்னும் என்ன இவ டாக்ஸியில் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவங்க டேரெக்டாக எங்கே வந்திருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு ராட்க்கு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி போலீஸில் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஷாக் ஆகிடுது. ஏன்க்கா, இப்போ வரைக்கும் கோன் கூட உன்னை ஒன்றும் சொல்லலைல்ல, நீ அதுக்குள்ளே எதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் போகிற சரண்டராக, வேண்டான்னு சொல்கிறதுக்கு. இல்லை, என்னால் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது, நான் பண்ண தப்புக்கு நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். உண்மை தெரிஞ்சதால் இப்போ கோன் அப்பா வேற ரொம்ப சீரியஸாக இருக்குது, அவருக்கு எதுவும் ஆகிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது.
அதனால் நான் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ரொம்ப நேரமாக நின்று பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் வந்துட்டு யாரை பார்க்கறதுக்கு அவங்க வந்தீங்க, என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு, அது இந்த மாதிரி கோனோட ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அந்த ஆளோடைய நேம் சொல்லி நான் அவரை தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லவும், அவங்களும் மேலே தான் இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் மேலே ஏறி வந்துடுறாங்க. பின்னாடியே தான் இந்த வின் வந்துக்கிட்டே இருந்தான் இல்லையா, இவன் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே இவன் வந்து டக்குன்னு பிடிச்சிட்றான். பிடிச்சிட்டு எதுக்காக இங்கே வந்த, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு அந்த சமயத்தில் அந்த போலீஸ்காரனும் வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு நான் தான் கால் பண்ணி அவங்கள கூப்பிட்டேன் விசாரிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ இவனும் பின்னாடியே வந்துடுறான். உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம கோனுடைய வாட்ச் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து ரோஸ் கிட்ட காட்டி அங்கே விழுந்த இடத்துல கோனுடைய வாட்ச் மட்டும்தான் கிடச்சிச்சு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ரோஸும் அந்த வாட்சை பார்த்த உடனே செம்மையாக பயந்து போயிடுறாங்க. கோனுக்கு என்னாச்சு, அவர் நல்லா தானே இருக்காரு, ஒன்றும் ஆகலைல்ல, அவர் எதுவும் கண்டுபிடிச்சிங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லை, நாங்கள் இப்போ வரைக்கும் அவனை கண்டுபிடிக்கல, ஆனால் அவனோட வாட்ச் மட்டும்தான் அந்த ஸ்பாட்டில் கிடச்சிச்சு. அவனுக்கு இப்போ வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுடைய உடம்பும் கிடைக்கல, அவன் உயிரோட இருக்கானா இல்லையானும் தெரியல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் உங்கள்கிட்ட தனியாக நான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. உள்ளே போன உடனே கோனுக்கு என்னாச்சு, நல்லா தானே இருந்தான், என்னாச்சு அவனுக்கு, எதுவும் ஆயிடுச்சா, யாரும் எதுவும் பண்ணிட்டாங்களான்ட்டு ரொம்ப பதட்டத்தோடு கேட்குறாங்க. உடனே அந்த போலீஸ்காரரும் இல்லை, அவனுக்கு ஒன்றாகல, நல்லா தான் இருக்கான், பயப்படாத, வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோன் தான் இந்த வாட்சும் கொடுத்து விட்டான். உங்களை விசாரிக்கணும்னா இல்லை உங்கள்கிட்ட எதுவும் பேசணும்னாலும் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இந்த மாதிரி சாட்சி வச்சு தானே நாங்கள் பேச முடியும். அதனால் கோன் தான் இதை கொடுத்து விட்டான், இந்த வின்க்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்ட்டு சொல்லவும் அவங்களுக்கு அழுகையாக வந்துருச்சு. நல்ல வேளை கோன் உயிரோடு தானே இருக்காரு, ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்ட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உண்மையை சொல்ல என்ன தான் நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு நான் உண்மையான மோன் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, எதுக்காக நடிக்க வந்த, என்ன தான் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் வின்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அது கேட்ட உடனே அந்த போலீஸ்காரருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் இப்போதைக்கு ஒன்று கோன் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த வின்னை நம்ம கையும் காலமாக பிடிக்கிற வரைக்கும் நீ எதுவும் அவனுக்கு சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்காத, அவங்ககிட்ட ஜாகிரதையாகவே இருந்துக்கு, இப்போதைக்கு இங்கேருந்து போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரா. அதுக்கப்புறம் ரோஸ் வெளியே வந்த உடனே என்ன விசாரித்தாங்க, என்ன கேட்டாங்க, நீ எல்லாம் உண்மையும் சொல்லிட்டியான்னு கேட்குறதுக்கு நான் எதுவுமே சொல்லலை, கோனை பற்ற விஷயத்தை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவன் என்ன கிடைக்கலையா, அவன் உயிரோட தான் இருக்கானா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும்தான் விசாரித்தாங்க, வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு சரி வா அப்படின்ட்டு கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவங்க காரில் கூட்டிகிட்டு போகிறத கோன் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த போலீஸ்கிட்டேயும் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு, இந்த வின் எப்படி நடந்துக்கிறான்னு பாரு, இவனுக்கு எவ்வளோ தைரியம், எங்கேருந்து வந்துட்டு எப்படி நடந்துக்கிறான் அப்படின்ட்டு கோவப்பட்டு சத்தம் போட்டுட்டு இருக்க. சரி விடு, போகிற வரைக்கும் போகட்டும், நாமளும் அவனை கையங்காலமாக பிடிச்சதுக்கப்புறம் அவனை வச்சு செய்யலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த போலீஸ்காரரும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க. வந்துட்டு திரும்பவும் அவங்க உட்காந்துருந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்களா. யூயாங்க இப்போ எப்படி இருக்க மோன், நல்லா இருக்கியா அப்படிங்க. நல்லா இருக்கேன், இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் வந்துட்டு மோன் உங்களை ஒருத்தவங்க பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசணுமான்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, கோன் தான் வந்திருக்கானோன்னு நினச்சிக்கிட்டு யார் வந்திருக்கான்ட்டு கோன் அம்மா டக்குன்னு வந்து கேட்குறாங்க. இல்லை கோன்லாம் இல்லை, வேறு யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்களா அந்த நர்ஸ்கிட்டே. யாருன்னு அவன் அந்த வின்னும் கேட்குறான், விட மாட்டேங்கிறான். மோனுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லலன்னு சொல்லவும் நம்ம ரோஸை முறைச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம ரோஸும் அவங்க அந்த நர்ஸ் பின்னாடியே போயிடுறாங்க. அங்கே போனால் கோன் தான் வந்திருக்கான். கோனை ரோஸை பார்த்த உடனே அடையாளமே தெரியல, வேற ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குமா. அவங்க முழிச்சு பார்த்துட்டு கோன் நீயா, எப்படி இருக்க, என்னாச்சு, எதுக்காக இங்கே வந்த, இந்த வின் வேற இங்கே தான் இருக்கான், எதுக்காக இங்கே வந்தான்னுக்கிட்டு இருக்க. கோன் ஏற்கனவே கோவத்தோட தானே வந்தான், செம்ம திட்டுறான். எதுக்காக அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன், நான் தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எதுக்காக சொன்னேன், இப்போ என்ன பண்ணி வச்சிருக்க, அவர் ரொம்ப இப்போ சீரியஸாக இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருக்கான். இந்த சைடு இந்த வின் எங்கேயுமே போகாத அங்கேயே தான் உட்காந்துருக்கான். அப்போ டாக்டர் கோன் அப்பாவை செக் பண்ணிட்டு வெளியே வராரு, ஏதோ ரோபோட் மாதிரி. இவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கே வெளியே போறாரு. அது இந்த வின்னுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது, என்ன இப்படி பார்த்துட்டு போறாரு, அப்போ ஏதோ சம்திங் ராங், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர
ஆரம்பிச்சிடுறான். இங்கே நம்ம ரோஸும் கோன்கிட்ட நான் என்ன பண்ண முடியும், உங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, நீ யார் என்னங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும், நீ என் மக இல்லைங்கிறது எனக்கு தெரியும்னு அவர் சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் நான் வேறு வழி இல்லாமல் நான் சொல்லிட்டேன். நீ இப்போ சொன்னதால் அவர் இப்போ எவ்வளோ கஷ்டமான நிலமையில இருக்கார் பாத்தியா, இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கார்ல, இதுக்கு காரணம் யார், நீ தானே, இந்த மாதிரி ஏன் பண்ணினேன், நான் தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ரெண்டும் சத்தம் போட ஆரம்பிச்சிடுறான். இந்த வின் நம்ம டாக்டரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான் இல்லையா, அவர் ஒரு ரூம்குள்ளே போயிடுறாரு. அந்த வின்னும் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெளியே நர்ஸ் வராங்களா, அவங்கக்கிட்ட விசாரிக்கிறான். கோன் அப்பா எப்படி இருக்காரு என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு, இன்னும் அதே கண்டிஷனில் தான் இருக்காரு, இன்னும் கண்ணு முழிக்கலன்னு சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ரோஸ்க்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது, இந்த குடும்பமே நம்மளால தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்கன்ட்டு அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கோன் தான் சரி சரி விடு அழாத, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாரா. இந்த சமயத்தில் இந்த வின்க்கு என்ன அவள் வரலையே, அப்போ யார் வந்திருக்கா, ஒருவேளை கோன் வந்திருப்பானோன்னு சொல்லிட்டு தேடிட்டே வர ஆரம்பிச்சிடுறான். இந்த சமயத்தில் கோன் இருக்கிற சைடு வந்துடுறான். அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நர்ஸ் அந்த சைடு கிராஸ் பண்ணி போவாங்களே, அப்போ லேசாக இடிச்சிருவாங்க. அவங்க கையில் இருந்த பொருட்கள் எல்லாமே கீழே விழுந்துருமா, அவன் சாரி சொல்லிட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ இவங்க 2 பேருக்கும் அவன் வாய்ஸ் கேட்டுறது, அச்சோ வின் வந்துட்டான், இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு 2 பேரும் ஒரு சைடு போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அவனும் சந்தேகத்தோடு இங்கே வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கான், அந்த சைடு அந்த சைடுன்னு தேடிக்கிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல போய் மறைஞ்சிக்கிறாங்க. இவனும் கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கிட்ட வந்துருவான். இவங்களும் கோனையே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ உள்ள யாரும் இருக்காங்களாட்டுக்குன்ட்டு இவன் உள்ளே வருவானா, அந்த சமயத்தில் அங்கே யாருமே இல்லை. நீ இங்கே என்ன பண்ணுற வான்ட்டு சொல்லி இழுத்துட்டு போயிடுறான் அங்கேருந்து. அப்போ தான் தெரியுது பின்னாடி கோன் ஒரு சைடு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்திருக்காரு தனியாக போயிட்டு. வெளியே வந்த உடனே நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, யாருக்காகவும் நீ அங்கே மறைஞ்சிக்கிட்டு இருந்தியே, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, என்ன பேசிக்கிட்டு இருந்த, கோன் தானே வந்தான்னு சொல்லி கேட்கறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு இந்த ஊரில் தெரிஞ்சவங்க வந்திருக்காங்களா, உண்மையை சொல்லு, கோன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்த, அவங்ககிட்ட என்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே என்னை காட்டி கொடுத்துட்டு தானே அப்படிங்கிறதுக்கு, நான் இப்போ வரைக்கும் காட்டி கொடுக்கல, இனிமேல் காட்டி கொடுத்துருவேன், அப்போனா நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும், பரவாயில்ல நான் அதுக்கு எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் ஜெயிலுக்கு போகிறதுல எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, ஆனால் நான் உன்னை காட்டி கொடுத்துருவேன், உன்னால் ஒரு குடும்பமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, கோன் அப்பா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாரு, கோனை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை, அவன் எங்கே இருக்கான், உயிரோடு இருக்கானா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் ஒன்றால் தானே நடக்குது, உன்னையும் காட்டி கொடுத்துட்டு நானும் ஜெயிலுக்கு போகிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் வேக வேகமாக கத்தி சொல்லுவாங்களே, வாயை மூடு, யாருக்கும் தெரியக்கூடாது, வாயை மூடுங்கிறான். அவங்க தான் தைரியமாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணுங்கிறதுக்காக தானே கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ரூம் தனியாக கொடுத்துருந்தாங்க இல்லையா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே இவனும் பின்னாடியே வந்துட்டு அவங்க அம்மாவை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். நீ மட்டும் எங்களை காட்டி கொடுத்தேன்னா நான் உங்கள் அம்மாவையும் உன் தம்பியும் சும்மா விட மாட்டேன், அவங்க இப்போ வரைக்கும் என் கையில் தான் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமில்ல, அவங்க 2 பேரும் என்கிட்ட தான் இருக்காங்க, நீ ஏதாவது வாயை திறந்து வெளியே சொன்னீன்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லுவானா. அவங்க கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மே இருக்கா இல்லையா, அவள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி கோன் மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க இல்லையா, அவர் எப்படி இருக்காரு, எதுவும் அவர் கிடைச்சிட்டாரா, என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. அந்த போலீஸ்காரர் நீ முதல்ல யாருமான்னு கேட்குறாரு. நான் இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான், மோனுடைய ஃப்ரெண்ட் தான், அவள் தான் கேட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவரும் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் கோனுடைய ஃப்ரெண்டு அங்கே வந்துடுறாரு. கோனுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன விசாரிக்கணும்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி கோனை பற்றி தான் விசாரிக்க வந்தேன்னு சொல்லுவோம். கோன் இன்னும் கிடைக்கல, அவன் உயிரோடு இருக்கானா இல்லையானே எங்களுக்கு தெரியல, அவனை பற்றின விஷயம் இன்னும் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மே என்ன பண்ணுறான்னா வின்க்கு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி விசாரித்தேன் போலீஸ் ஸ்டேஷனில், இன்னும் அவங்க கிடைக்கலன்னு சொல்கிறாங்க, அவன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும் இங்கே இவனுக்கு வெறியேற ஆரம்பிச்சது. செம்மையாக டென்ஷனில் இருக்கான். அவன் உயிரோடு வந்துட்டான்னா நமக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும், அவனை அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணிடலான்ட்டு தேடிக்கிட்டு இருக்கான், ஆனால் அவன் கையில் மாட்டேங்கிறானேன்ட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம யூயாங் இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறான்னா ஒரு நர்ஸ்கிட்ட புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கா. அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, அதை வாங்கிக்கிட்டு சுற்றி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கோனை தேடி போய்கிட்டு இருப்பாளா. கோன் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிட்டு இருப்பாரு. இவளை பார்த்த ஒன்று பிடிச்சி இழுக்கும். அவள் பயந்துடுறா. வாய் மூடு நான் தான் சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு முகத்தில் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க அப்பாவை வந்து பார்க்குறாரு.
அவங்க அப்பா திரும்பவும் கோமாவில் இருக்காரு. இன்னும் மயக்கம் தெரியல அவருக்கு. அவங்க அப்பா கிட்ட, அப்பா எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாமே சரியாயிடும், நீங்கள் சீக்கிரமாக சரியாயிட்டு வெளியே வாங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உயிரோட தான் இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளே டாக்டரும் வந்துடுறாரு. டாக்டர்கிட்டையும் விசாரிக்கிறாரு, அப்பா கண்டிஷன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவரும் இப்போ கோமாவில் தான் இருக்காரு, இன்னும் கண் முழிக்கல, எப்போ கண் முழிப்பாருன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோன் அவங்க அப்பாவை பார்த்துட்டு வெளியே வந்து நிற்க, அப்போ கோன் அம்மாவை நம்ம யூயங் கூட்டிகிட்டு வந்துடுறா. அவங்க கோனை பார்த்த உடனே, கோன் நீ வந்துட்டியா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கோனும் நான் நல்லா தாம்மா இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலை பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மறைஞ்சிருந்து தான் இருக்க போகிறேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், சீக்கிரமாக முடிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அது வரைக்கும் எந்த டென்ஷனும் எடுத்துக்காதீங்க, அப்பாவை பார்த்துக்குங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்கன்னு சொல்லுவாரா. அவங்களும், இது எப்போ தான்ப்பா முடியும், நீ எப்போ தான் நம்ம வீட்டுக்கு வருவ, நம்ம நிலைமை எப்போ தான் பழையபடி திரும்ப மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் கோனும் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கோனும் அவங்க அப்பாவெல்லாம் பார்த்துட்டு அவன் தங்கி இருக்கிற ஒரு ரூமுக்கு வருவானா. அப்போ அந்த ரூம்குள்ளே யார் இருக்கான்னா வாடி உட்காந்துருக்கா. கொஞ்ச நேரம் வரைக்கும் கோன் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்கவும் வாடியை பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறான். வாடி நீயா அப்படின்னு ஷாக் ஆக அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த வாடிக்கு தெரிஞ்சாதான் பெரிய பிரச்சனையாகும், அவ எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருவாங்கிறதுக்காக தான் கோனும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா. இந்த வாடி எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டு பக்கத்தில் வந்துட்டா. அவள் என்ன அலப்பறை பண்ண போறான்னு தெரியல. நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.